தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விருதுநகரில் வீடு வாங்கினார் விஜய் பிரபாகரன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். விருதுநகரில் வீடு வாங்கினார் விஜய் பிரபாகரன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். விஜய் பிரபாகரன் நடிகர் விஜயகாந்த் அவருடைய மகன், தேமுதிகவின் இளைஞரணி செயலாளராக உள்ளார். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டு இவர் 4000 வாக்குகள் வித்தியாசத்தில் நூலிலையில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். ஆனால் இவர்தான் வெற்றி பெற்றதாக கூறப்படுகிறது. தற்பொழுது வழக்கு நிலுவையில் உள்ளது. அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் காங்கிரஸ் கட்சி எம்பி மாணிக்கம் தாகூர். அவர்தான் வெற்றி பெற்றார். ஆனால் சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் தேமுதிக ஒரே கூட்டணியில் உள்ளது. இந்த விஜய் பிரபாகரனும் மாணிக்கம் தாகூரும் தான் எதிர்த்து போட்டியிட்டார்கள். தற்பொழுது இருவரும் ஒரே கூட்டணியில் உள்ளார்கள். விருதுநகர் தொகுதியில் விஜய் பிரபாகரன் போட்டியிடுகிறார். இந்த சூழ்நிலையில் அங்கு தேர்தல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்துக்கு விஜய் பிரபாகரனே கலந்து கொள்ளவில்லை, வேட்பாளரை கலந்து கொள்ளவில்லை. இது திமுக மற்றும் மற்ற கட்சிகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. அதே போன்று விஜய் பிரபாகரனை எதிர்த்து போட்டியிட்ட மாணிக்கம் தாகூர், காங்கிரஸ் கட்சி மாணிக்கம் தாகூர், அவரும் கலந்து கொள்ளவில்லை. ஆக இந்த சூழ்நிலையில் வேட்பாளரே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாது சர்ச்சையை ஏற்படுத்தியது. தற்பொழுது விஜய் பிரபாகரன் விருதுநகரில் தங்கி பிரச்சாரம் செய்ய வீடு வாங்கியுள்ளார். நிரந்தரமாக அங்கு தங்குவார் என கூறப்படுகிறது. அங்கு தங்கி தேர்தல் வேலைகள் முடிந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு மக்கள் பணி ஆற்றுவதற்கு வசதியாக சொந்தமாக வீடு வாங்கியுள்ளார். திமுக கூட்டணியுடன் தேமுதிக கூட்டணி அமைத்து 10 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் மற்றும் தேர்தல் நிதியாக பல கோடி ரூபாய் பெற்றதாக கூறப்படுகிறது. தற்பொழுது பிரேமலதா ஒரு கார் வாங்கினார். அது கூட திமுகவிடம் பேரம் பேசி திமுக கொடுத்த காசுல தான் கார் வாங்கினதா சொன்னாங்க. இப்ப விஜயகாந்த் மகன் விஜய் பிரபாகரன் விருதுநகரில் வீடு வாங்கி இருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.